நம்மள சுத்தி என்ன நடக்குது? நாம பாக்குறது மட்டும்தான் உலகமா? நிச்சயமா இல்ல. நம்ம கண்ணுக்கே தெரியாத, நாம யோசிச்சு கூட பார்க்காத எத்தனையோ உலகங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட சில உலகங்களுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போற ஒரு பயணம்தான் சரவணன் சந்திரனோட மதிகெட்டான் சோலை. வாங்க அந்த உலகத்துக்குள்ள எட்டி பார்க்கலாம். சில புத்தகங்கள் இருக்கு, அதை படிக்கும்போது கதை படிக்கிற மாதிரி இருக்காது. யாரோ நம்ம கண்ணாடியை பிடிச்சு நல்லா தொடச்சு விட்ட மாதிரி இருக்கும். மதிகெட்டான் சோலை அப்படிப்பட்ட ஒரு புத்தகம்தான். நாம பார்க்காத இல்லைன்னா பார்க்க விரும்பாத, ஆனா நமக்கு ரொம்ப பக்கத்திலேயே நடந்துட்டு இருக்கிற சில வாழ்க்கை போராட்டங்களை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த கதைகளை எல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஆசிரியர் சரவணன் சந்திரன் எவ்ளோ மெனக்கிட்டு இருக்கார் தெரியுமா? அவரே சொல்றாரு, ஒரே ஒரு பெரிய கட்டுரை எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு கிட்டத்தட்ட 1 வருஷம் காத்துட்டு இருந்தேன்னு. யோசிச்சு பாருங்க, தான் நேர்ல பார்த்த உண்மைகளை உலகத்துக்கு சொல்லியே ஆகணும்னு அவருக்குள்ள எவ்ளோ பெரிய நெருப்பு இருந்திருக்கணும். சரி, நம்மளோட முதல் பயணம் எங்கன்னு பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அந்த அடர்ந்த பசுமைக்குள்ளதான். ஆனா நில்லுங்க, நாம இங்க பிரகிருதி அழகு ரசிக்க மட்டும் போகல. அந்த அழகுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற, யாரும் பெருசா பேசாத ஒரு மௌனமான துயரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். காடு. இந்த வார்த்தையை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது? பழங்குடி மக்கள், அவங்களோட வேட்டை, இயற்கையோட ஒன்றி போன வாழ்க்கை, இப்படி ஒரு அழகான ரொமான்டிக்கான ஒரு காட்சி தானே மனசுக்குள்ள வருது. ஆனா சரவணன் சந்திரன் நமக்கு காட்டுற இன்னொரு பக்கம் ரொம்பவே பயங்கரமானது. அது லாபத்துக்காகவும் வெறும் பேராசைக்காகவும் நடக்கிற சட்டவிரோத வேட்டை. ரெண்டுமே வேட்டைதான், ஆனா ஒன்னு உயிர் வாழ, இன்னொன்னு உயிரை பறிக்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு ராஜா இருந்தான், இல்ல ஒரு அரக்கன்னு சொல்லலாம். ஏன்னா 3 மாநில மக்களையும் பயத்துல நடுங்க வச்ச ஒரு யானை அது. அதோட பேரு கிருஷ்ணமூர்த்தி. யோசிச்சு பாருங்க, காட்டையே ஒரு காலத்துல நடுங்க வச்ச அந்த கம்பீரம் என்ன ஆச்சு தெரியுமா? மனுஷங்க கையில அதை மாட்டின பிறகு அதோட மன உறுதிய உடைக்கிறதுக்காகவே பசிய ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இருக்காங்க. கடைசியில என்ன ஆச்சு? ஒரு கோவில் வாசல்ல நின்னு வர்றவங்க போறவங்க போடுற காசுக்காக தலையாடுற ஒரு சாதாரண யானையா அதை மாறி போனதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய துயரம். கிருஷ்ணமூர்த்தியோட கதைங்கிறது வெறும் ஒரு யானையோட கதை இல்ல. தந்தம் இல்லாததால மக்னான்னு பேர் வாங்கின இந்த யானை பல மனித உயிர்களை கொன்னது உண்மைதான், மறுக்கல. ஆனா அது ஏன் அப்படி நடந்துக்குச்சு? ஒரு வாரம் பட்டினி போட்டு அதோட இயல்பையே மாற்றிருந்த நியாயமா? ஒரு காலத்துல ஒரு காட்டை ஆண்ட ஒரு ராஜா இப்படி ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துதான் சாகணுமா? இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட பதில் இருக்கா? இதுதான் மனுஷனுக்கும் விலங்குக்கும் நடுல நடக்கிற மோதலோட தீர்க்கப்படாத கேள்விகள். சரி, இப்போ அடர்ந்த காட்டுல இருந்து கான்கிரீட் காடுகளுக்கு வருவோம். அதாவது நம்ம நகரங்களுக்கு. இங்கேயும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஜீவன்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்க விலங்குகள் இல்ல, மனுஷங்க. நாம இன்னைக்கு நிம்மதியா தூங்குற வீடுகளையும் வண்டி ஓட்டுற சாலைகளையும் கட்டினவங்க. 20 லட்சம். ஆமா, 20 லட்சம் பேர். இது தமிழ்நாட்டுல மட்டும் வேலை செய்யற வெளி மாநில தொழிலாளர்களோட ஒரு தோராயமான கணக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு குட்டி நாடோட மக்கள் தொகையே இங்க வந்து வேலை செய்யுது. எவ்ளோ பெரிய மக்கள் இடம்பெயர்வது. சரி, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வசிக்கிறதுக்கு தகர கொட்டகைகள், வாங்குற சம்பளம் கைக்கு சரியா வந்து சேராது, வேலை பார்க்குற இடத்துல எந்த பாதுகாப்பும் கிடையாது, குடிக்க நல்ல தண்ணியோ சுகாதாரமோ ஒரு பெரிய கேள்விக்குறிதான். வேலையில ஏதாவது விபத்து நடந்து உயிர் போனா அது பல சமயம் கணக்கிலே வராது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த சமூகத்துல இருந்து ஒதுக்கப்படுறதும் சுலபமா குற்றங்களுக்கு இரையாகிறதும் இதுதான் அவங்களோட அன்றாட போராட்டம். இந்த 20 லட்சம் முகங்கள்ல ஒரு முகம்தான் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்த பகவான். தன்னோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்னு தன்னோட ஊரு சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வராரு. அவரோட கண்ணுல 1000 கனவுகள். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? புத்தகம் சொல்ற ஒரு வரி மனசு உலுக்குது. அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை முயற்சிக்கு சமம். இதை விட பெரிய சோகம் என்னன்னா, அந்த தற்கொலை முயற்சியை தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்ல. அப்போ இது வெறும் நம்பிக்கையோட வர்ற பயணம் இல்ல, வாழ்ந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல தப்பிச்சு வர்ற ஒரு பயணம். இவ்ளோ இருட்டான கதைகளையே பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இதுக்கு நடுவுல சில வெளிச்சக்கீற்றுகளும் இருக்கு. எல்லாரும் இது சாத்தியமே இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்த செஞ்சு காட்டின சில மனிதர்களை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அவங்க மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு புதையலை தேடி கண்டுபிடிச்சவங்க. பாலோ கோயிலோவோட தி ஆல்கெமிஸ்ட் புத்தகம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல சாண்டியாகோன்னு ஒருத்த வருவான். எல்லாரும் இது வெறும் பாலைவனம், இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற இடத்துல அவன் ஒரு புதையலை தேடி போவான். அந்த ஒரு மனநிலை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் சாண்டியாகோ ஸ்பிரிட். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் நம்ம ஊர்லயும் சிலர்கிட்ட இருந்திருக்கு. இப்படி புதுசா ஏதாவது செய்யணும்னு கிளம்புறவங்களோட பாதை எப்பவுமே பூ போட்ட பாதை கிடையாது. முதல்ல
அவங்க ஒரு ஐடியா சொன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு ஊரே சிரிக்கும். நிபுணர்கள் ஏன் சொந்த குடும்பமே கூட கேலி பண்ணும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் அவங்கள முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும். கடைசியில எல்லாரும் தப்புன்னு நிரூபிச்சு ஒரு புது வழியே அவங்க உருவாக்குவாங்க. தனு, ஜான் ஆண்டனி மாதிரி ஆட்கள் அப்படிப்பட்டவங்க தான். தமிழ்நாட்டு மண்ணுல இந்த வெயில்ல பேரிச்சம்பழம் விளையுமான்னு யாரை கேட்டாலும் சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லிருப்பாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அதை செஞ்சு காட்டினாங்க. இன்னைக்கு அவங்க வெறும் விவசாயிகள் இல்ல, அவங்க தான் முன்னோடிகள். சரி, நாம இப்ப 3 வேற வேற உலகங்களுக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வந்திருக்கோம். காடு, நகரம், அப்புறம் விவசாய நிலம். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இது 3க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு பக்கம் மனுஷங்களோட பேராசைக்கு பலியான அந்த கிருஷ்ணமூர்த்தியோட கதை. இன்னொரு பக்கம் நம்ம நகரங்களே கட்டின ஆனா நம்ம கண்ணுக்கே தெரியாத பகவான் மாதிரி லட்சக்கணக்கானவங்களோட மௌன உழைப்பு. மூணாவதா இதுக்கெல்லாம் நடுவுல முடியாதுன்னு சொன்னதை செஞ்சு காட்டின அந்த விவசாயிகளோட நம்பிக்கை, துயரம், உழைப்பு, நம்பிக்கை. இந்த 3மே ஒரே நூல்ல தான் பின்னப்பட்டிருக்கு. சரவணன் சந்திரன் இந்த புத்தகத்தின் மூலமா நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்த இந்த உலகங்களை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார். இனிமேலும் அவங்கள பார்க்கல, தெரியாதுன்னு நாம சொல்ல முடியாது. இப்போ ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு. இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நாம என்ன செய்ய போறோம்? நேரமில்லையா? கவலைப்படாதீங்க, புக் ஷோ தமிழ் இருக்கு. கதைகளை நாங்க சொல்றோம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புக் ஷோ தமிழ்.